வணக்கம், வெல்கம் டு ட்ரெஷரி ஆஃப் ட்ரெடிஷ்னல் குக்கிங் வீடியோஸ். நாகைனிமிஸ் வெஜ் கிச்சன், உங்கள் நிர்மலா சத்யமூர்த்தி, நாகப்பட்டினம். நமது பதிவுகள் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ், ஷார்ட் டெமோ, சுவையான சமையல். நமது சேனலில் நிறைய வத்தல் வடகம் வகைகள்லாம் நான் கொடுத்துருக்கேன். என் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இன்றைக்கி புளி மிளகாய் வத்தல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நான் 2 கிலோ தனித்தனி பேக்கிங்காக ஒரு கிலோவாக பேக்கிங்கோ மச்ச மிளகாய் வாங்கியிருக்கேன். இந்த நீட்ட மச்ச மிளகாய் தனித்தனியாகவே தண்ணி தாராளமாக விட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா பிசைஞ்சு அலம்பி துணியில் போட்டுக்கோங்க. இந்த மிளகாய் கருகருன்னு பச்சை கருப்பாக இருக்கிறது வாங்காது, பச்சையாக இருக்கிறது வாங்காமல் இப்படி வெளிர் பச்சையாக இருக்கும்போது வாங்கிக்கலாம். வாங்கி ஒரு துணியில் காட்டன் துணியில் போட்டாச்சு. போட்டுட்டு இல்லை ஹோல்ஸ் போடணும், இல்லை நறுக்கணும். அதுக்கு கத்திரிக்கோலோ ஃபோர்க்கோ நான் குழிப்பணியாராக குச்சி எடுத்திருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் குத்தூசி வீட்டில் இருந்தால் அதுவும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 2-3 பேர் இருந்தீங்கன்னா ஆளுக்கு ஒன்று வச்சு விட பயன்படுத்திக்கலாம். ஆனால் கை எரியும், பத்திரமா பார்த்துக்காங்க. ஆனால் இப்போ வர்ற மிளகாய் அவ்வளோ காரமாக இல்லை. இப்போ கத்திரிக்கோல் எடுத்து நடுவுலையோ இல்லை நுனிலையோ ஒரு சின்ன கட்டு, ஃபுல் கட்டு இல்லாமல் ஹாஃப் கட்டாக கொடுத்துக்கோங்க. இல்லை இந்த குழிப்பணியார குச்சியில் ஒரு 4-5 சொருகி எடுத்தால் 2 ஹோல் வந்துடும். ஸோ 2 பக்கம் ஹோல் கொஞ்சம் பெரிய ஹோலாகவே இருக்கும். இப்படியே நம்ம செய்துக்கலாம். இல்லை ஃபோர்க் வச்சோம்னா 4 ஹோல்ஸ் கிடைக்கிது. நம்ம எது சௌகரியமோ நம்ம செய்துக்கோங்க. உங்களுக்கு கை ரொம்ப எரியுது அப்படின்னா க்ளவுஸ் போட்டுக்கலாம். நீங்கள் இல்லை லைட்டாக உப்போ இல்லை லைட்டாக எண்ணெய் தடவி கூட நீங்கள் செய்யலாம் லைட்டாக. இப்போ 2 கிலோ சொல்லியிருக்கேன், தனித்தனி 1 கிலோ. 1 கிலோவுக்கு 1 பிடி புளி, 1 பிடி உப்பு. எப்பயுமே சாதத்துக்கு கூட நீங்கள் புளிக்காய்ச்சல் செய்கிறீங்க வச்சுக்கோங்களேன், 1 கிலோ சாதத்துக்கு புளிக்காய்ச்சலுக்கு 1 பிடி போடுங்க. உப்பு புளி சரியாக இருக்கும். இப்போ நான் உதுத்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சா கொஞ்சம் வெதுன்னு தான் இருக்குது தண்ணி, ஊற வச்சிடுறேன். நல்லா நான் எவ்வளோ நேரம் வேணாலும் ஊற வைக்கலாம். ஆனால் சாஃப்டாக ஆற வரைக்கும் ஊறினதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே உப்பு தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு எல்லாம் நல்லா அரைச்சிட்டு அந்த தண்ணி கொஞ்சம் விட்டு கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுக்கலாம். விட்டு நீங்கள் புழிஞ்சு கரைச்சிங்கன்னா நமக்கு பல்ப்பு வேஸ்ட்டே ஆகலை. இப்போ 1 பங்கு புளி தான் ஊற வச்சோம், ஆனால் நமக்கு கிடைச்ச புளி கரைசல் 2 பங்கு புளி கரைசல். ஸோ நமக்கு எக்கனாமிக்கலாகவும் இருக்கும், நம்ம வேஸ்ட் பண்ணாவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஃப்ரிட்ஜில் இதை வச்சுட்டோம்னா நம்ம 1 வாரம் கூட சமையலுக்கு டெய்லி எடுத்து பயன்படுத்திக்கலாம். வேலைக்கு போகிறவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஆனால் புளி நல்ல சுத்தமான கொட்டை விதைகள் இது இல்லாமல் தோல் ஓடெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லது. இப்போ இது தனித்தனியாக எடுத்துருக்கேன்னா இது அகலமான பாத்திரம். இந்த புளி இந்த மிளகாய் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. அந்த புளி கரைசலை பாதி புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. நம்ம 1 பிடி தானே உப்பு போட்டோம், அதனால் இன்னும் ஒரு அரை பிடி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ புளி கரைசல் பாதி, உப்பு கொஞ்சம் அரை பிடி, ஒரு நல்ல வெள்ளைக்கட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நிறையா கையால் ஒரு கலந்து விட்டுட்டு விருப்பப்பட்டால் மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். நான் பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டு அடுப்பில் மூடி வச்சா டக்குன்னு கொதிக்கும். மூடி வச்சா சீக்கிரமாக வேகும் எதுவாக இருந்தாலுமே. அதனால் கொதிக்கிறதும் அப்படி தான். நல்லா கொதி ஒரு கலரிட்டு பார்த்து ஆவி கையில் படாமல் பொறுமையாக சைடில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1 கிலோ தான் இப்போ நம்ம சேர்க்குறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 1 கிலோ சேர்த்துட்டு நல்லா மேலும் கீழுமா நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த பச்சை மிளகாய் கருன்னு இல்லாத பச்சை மிளகாயை எடுத்துக்கோங்க. அது தோல் மொத்தமாக இருக்கும், காரமாக இருக்கும். இது தோல் சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப காரம் இருக்காது. இப்போ நல்லா மேலும் கீழுமா கலந்து விடுங்க. கலந்து நல்லா ஒரு லைட்டாக நிறம் மாறுது, உங்களுக்கே தெரியுதா? லைட்டாக கலர் நிறம் மாறினா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். ஏற்கனவே நல்லா தண்ணி கொதிச்சு இருக்குது. இப்போ கலர் மாறின கையோட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்புலையே தட்டை வச்சு மூடிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படியே பழமாக வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, அடுப்பு மேலேயே வச்சுருக்கோம், மூடி வச்சு. இப்போ நான் அந்த பதிவு கரண்ட் போயிடுச்சு கொடுக்கல, பார்த்தீங்கன்னா கவனிச்சுக்கோங்க. அந்த மிளகாலாம் எடுத்துட்டு அந்த தண்ணி மிச்ச தண்ணியில் மீதி புளி கரைசல் இன்னும் அரை பிடி உப்பு சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இன்னொரு கிலோ எக்ஸ்ட்ரா இருந்தது இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா அந்த 1 கிலோவை போட்டு அதே மாதிரி 20 நிமிஷம் மூடி வச்சு எடுத்து அதை கலந்துட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்ச பச்சை மிளகாயும் சேர்த்து
ஒன்றா ஒரே பாத்திரத்தில் கலந்து விட்டு மூடியாச்சு. இப்போ நைட்டு மூடியாச்சு. காலையில் பாருங்கள் எப்படி நல்லா நல்லா ஊறி நல்லா இருக்குது. இப்போ நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணால் கூட புளி உப்பு பத்தலையான்னு பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம். உப்பு வேணா கூட நம்ம உப்பு போட்டுக்கலாம். நம்ம புளி கரைசலில் இப்போ ஃபஸ்ட்டு 1 நாள் இல்லை 2 நாளும் ஷீட்டில் ஆற போடுங்க. ஏன்னா ஒரு நாள் காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து திரும்பவும் அந்த புளி தண்ணியில் சேர்த்து ஊற போடணும். 2 நாளைக்கு ஷீட்டில் போடுங்க. அப்போ 2வது நாள் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் நல்லா ஆறிப்போச்சு, ஈரம் இல்லை. அதனால் நான் 2வது நாள் நான் புளியில் தண்ணியில் போடவே இல்லை. 3வது நாள் தாம்பாளத்துலேயோ தட்டோ அலுமினிய தட்டோ இல்லை பிளாஸ்டிக் தட்டுலேயோ காய வைங்க. இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் காய்ச்சல் பண்ணி வெயில் இல்லை, ஸோ காய்ச்சல் பண்ணலாம் காஞ்சிருக்கும். ஸோ 4வது நாளும் காய வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நல்லா மொறுன்னு காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளாஸியாக இருக்குது. உள்ளே இருக்கிற விதை தெரியுதா பாருங்கள், ஜூம் பண்ணி பாருங்கள். ஒரு விதை கூட நமக்கு கொட்டவே இல்லை. நம்ம காம்பு எடுக்கல, கவனிச்சிருப்பீங்க. இப்போ ஆனால் சில காம்புகள் காய தானாக உதிர்ந்துடும். அந்த காம்புகளை எடுத்துட்டு ஏதாவது தூசி குப்பை இல்லாமல் சுத்தம் பண்ணி பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க, டப்பாலையோ. இதே மோர் போட்டு தயிர் போட்டு செஞ்சோம்னா அந்த தயிரெல்லாம் இருக்கும், திருப்பி சுத்தம் பண்ணி வைக்கணும். இது அப்படி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த மிளகாவை விட்டு பொறுமையாக நல்லா கலரி விட்டுட்டு நல்லா ப்ரௌன் ஆகட்டும். கருப்பாகாமல் நல்லா ப்ரௌனாக டார்க் ப்ரௌன் ஆகட்டும். நீங்கள் இதை கூழுக்கோ தயிர் சாதத்துக்கு தான் தொட்டுக்குவீங்க. ஆனால் நாங்கள் இட்லிக்கு தொட்டுக்குவோம், தோசைக்கு தொட்டுக்குவோம், சில சுண்டலுக்கெல்லாம் கூட தாளிச்சிக்குவோம், தயிர் சாதத்துக்கு தாளிப்போம். இந்த எண்ணெயிலேயே கடுகு 1 ஸ்பூனு, வெந்தயம் 1 ஸ்பூனு, உளுந்து 1 ஸ்பூனு பொரித்து எடுத்துகிட்டு அந்த தண்ணியை வடிகட்டிக்கோங்க. எண்ணெயை வடிகட்டிட்டு இதை பாருங்கள் இப்படி பொரிச்சாவே அந்த மிளகா இப்படி பொடி பண்ணிவிட்டு நுணுக்கிட்டு இட்லிக்கு தொட்டுக்குவோம். இப்போ அப்படி தொட்டுக்கும்போது பார்த்திங்கன்னா அது நமந்து போயிடும் 2-3 நாளாக. அதுக்காக நான் மிக்ஸி ஜாரில் ஒரு ரன் பண்ணிவிட்டு அந்த பொரிச்ச என்னோட கலந்து ஒரு டப்பாவில் வச்சிட்டோம்னா எத்தனை நாள் ஆனாலும் வாசனை மாறாமல் நல்லாயிருக்கும். அப்பப்போ எடுத்து எதுக்கு வேணால் பயன்படுத்திக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் பொரிச்சதை முழுசாக மிளகாவை ஃப்ரிட்ஜில் வச்சா கூட உங்களுக்கு மொறுன்னு தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். நீங்களும் செய்து